partial participation. Transfer in case of total or partial partition of HUF under section 47 and 49. Any distribution of capital assets in kind by HUF on its total or partial partition is not treated as transfer under section 47 subsection 1. However, when such transfer is further transferred by its members, then tax treatment shall be as under. Sales consideration as usual, cost of acquisitions, cost of assets in the hands of HUF, indexation benefit when member hold such shares. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு கேட்டா புரிய வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு HUF இருக்குது என்னப்பா, HUF ராஜன் HUF என்னப்பா, இந்த HUF வந்து அசட்லாம் என்ன செய்யறாங்க, பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அப்பதான் எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் என்னங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம், அந்த வீட்டை என்ன செய்யறாங்க 4 பங்கா போடுறாங்க. கிளியரா சொல்ல போதும் இல்லையா. ஒரு HUF தன்னோட வீட்டை என்ன செய்யறாங்க 4 பங்கா போடுறாங்க, பார்ட்டிஷன். இப்ப என்ன செய்யறாங்க A B C Dன்னு 4 பசங்க இருக்கிறாங்க. 4 பசங்க என்ன செய்யறாங்க பிரிச்சுக்கிறாங்க. சோ பிரிச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, யாரு விக்கிறா, HUF விக்கிறா. அப்ப என்ன சொல்றாங்க, எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் இன் கைண்ட் பை HUF, நாட் அ கேஷ், இன் கைண்ட் ஆன் இட்ஸ் டோட்டல் ஆர் பார்ட்டிஷியல் பார்ட்டிஷன் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் டிரான்ஸ்பர் அண்டர் செக்ஷன் 47 சப்செக்ஷன் 1. அப்ப தன்னுடைய அசெட்டை வந்து பார்ட்டிஷன் பண்றதுக்கு என்ன கிடையாது, கேபிட்டல் கெயின் கிடையாது. இப்ப உங்க தாத்தா உங்களுக்கு சொத்து பிரிச்சு தராருன்னு வச்சுக்கலாமே, இல்ல உங்க அப்பா உனக்கு சொத்து பிரிச்சு தராருன்னா அது பத்தி என்ன கிடையாது, கேபிட்டல் கெயின் கிடையாது. சொல்ல புரியுதா, சொத்து பிரிச்சா என்ன கிடையாதான், கேபிட்டல் கெயின் கிடையாது. அப்ப இது ரொம்ப தெளிவான விஷயம், நல்ல விஷயம். However, when such asset is further transferred by member, then tax treatment shall be as under. See, நான் வந்து உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். ஒரு தாத்தா வந்து பேரனுக்கு சரி மகனுக்கு பிரிச்சு தர்றாரு. மகன் வந்து இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் HUF பிரிச்சு ABCக்கு கொடுத்துச்சு. டி என்ன செய்யறாரு, இத மிஸ்டர் புருஷோத்தமன் அப்படின்றது புருஷுக்கு என்ன செய்யறாரு விற்கிறாரு. இதுக்கு டாக்ஸ் வருமானு கேட்டா வரும். யாருக்கு வரும், டிக்கு தான் வரும். யாருக்கு வராது, HUF வராது. லாஜிக் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல கிளியர் என்னன்னா, ஒரு HUF வந்து பார்ட்டிஷன் பண்ணது ஃபுல் பார்ட்டிஷன் அல்லது பார்ஷியல் பார்ட்டிஷன், வாட் எவர் இட் இஸ், தட் HUF not comes under section 47 subsection 1. கேபிட்டல் அசெட்டா கன்சிடர் பண்ண முடியாது. கேபிட்டல் அசெட்டா கன்சிடர் பண்ணாதான் அதுக்கு கேபிட்டல் கெயின் உண்டு. ஆனா அதுவே ஆஃப்டர் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் பை தி மெம்பர் ஆஃப் தி HUF, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணக்குல சொன்ன டின்னு சொன்னேன் இல்லையா, டி வந்து புருஷோத்தமன் அப்படின்றதுக்கு விற்கிறாரு அப்படிங்கும்போது இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி குட், இட் இஸ் அப்சல்யூட்லி டாக்ஸபிள் ஃபார் தீஸ் ஹேண்ட்ஸ். அப்ப அதான் சொல்றாங்க, சேல்ஸ் கன்சிடரேஷன் இஸ் as usual, cost of acquisition is the cost of assets in the hands of HUF, indexation benefit when the members hold such assets, indexation benefit of cost of improvement shall be applicable when the actual improvement of expenditures incurred, determination of assets it is right long term asset, short term case period of holding பொறுத்து வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது. கிளியரா? அப்ப HUF பொறுத்த வரைக்கும் யாருக்கு டாக்ஸ் கிடையாது, HUF டாக்ஸ் வருமா வராதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதான் however when such asset is further transferred by its member, then tax treatment shall be as under. அப்ப அவருக்கு தான் யாருக்கு இந்த ஃபர்தரா டி கோடைய சேல்ஸ் தான் as usual சேல்ஸ் வேல்யூ மைனஸ் பர்ச்சேஸ் வேல்யூ. இந்த பர்ச்சேஸ் வந்து அவரு வாங்கின டிரான்ஸ்பர் ஆச்சுல அந்த டேட் எடுத்துக்கொள்ள கூடாதான். டி டிரான்ஸ்பர் டேட் கிடையாது, HUF பர்ச்சேஸ் பண்ண டேட் தான் என்ன செய்யணும். அதான் the cost of assets in the hands of HUF. அதான் அந்த கான்செப்ட். when the member hold such shares சொல்றாங்க. நம்ம சம்பளம் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் வேணும். So that's all.